அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ட்ரேடிங்குள்ளே புதிதாக வந்தவர்களுக்காக ஒரு என்ட்ரி மாடலை நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை நம்ம ரெடி பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு என்ட்ரி மாடலை கண்டிப்பாக கற்றுப்பீங்க. அதுபோக என்னென்னா, இந்த ஸ்மார்ட் மணி பண்ணுறவங்க, ஐசிடிக்குள்ளே என்ட்ரி மாடல் ட்ரை பண்ணுறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நிறையா நாலேஜ் இருக்கும். அப்படின்னும்போது இதெல்லாம் ஒரு என்ட்ரியா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறதுக்கு தோணும். விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம். பட்டு பிகினராக இருக்கிறவங்க, புதுசாக உள்ளே வர்றவங்க, ஏதாவது ஒன்று கற்றுக்கணுன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அவங்கள்ட்ட. அவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நிதானமாக பாருங்கள். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போதுமே ஒரு ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணாலோ அல்லது ஒரு லோ பிரேக் பண்ணாலோ நம்ம என்ன சொல்லுவோம், ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மேலேருந்து ரீடெஸ்ட் ஆகி வருது அப்படின்னா அதை ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட் ஆகும் இல்லையா. அப்புறம் ஒரு லோவை கீழே பிரேக் பண்ணுது அப்படின்னா திரும்ப அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம அங்கே ஒரு என்ட்ரி வெயிட் பண்ணுவோம். அது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இல்லையா. மேலே உடச்சா சப்போர்ட்டாக பார்ப்போம், கீழே உடச்சா ரெசிஸ்டன்ஸாக பார்ப்போம். அதை தட்டிட்டு திரும்ப டார்கெட்டு போகுமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இது அதே மாதிரியான ஒரு என்ட்ரி மாடல் தான், ஓகேங்களா. அப்போ இதில் என்ன நமக்கு குழப்பம் வரும் அப்படின்னா, நிறையா ஒரு பக்கத்தில் ப்ரீவியஸாக நிறைய ஹை இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இங்கே ஒரு ஹை இருக்குது, இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதை உடச்சிட்டு ஃபஸ்ட்டு போயிருக்குது. அப்போ ரெண்டாவது இங்கே ஒரு ஹை இருக்குது, மூணாவது இங்கேயும் ஒரு ஹை இருக்குது, நாலாவது இங்கேயும் ஒரு ஹை இருக்குது இல்லையா. இப்போது இது இந்த ஹையெல்லாம் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹையை உடச்சிட்டு தான் போகுது. இதில் மார்க்கெட் எந்த ஒரு ஹைக்கு திரும்ப ரீடெஸ்ட் ஆகி வரும்போது அதில் என்ட்ரி எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. இன்னி வரைக்கும் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறவங்களும் ரேண்டமாக தான் பேசுகிறாங்களே தவிர அக்யூரேட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் நம்ம போடலாம், இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டாக யாரும் சொல்கிறதில்ல. ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம எந்த ஒரு மனிதர்களையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம். இப்போ இந்த இடத்துல பிகினருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற எல்லா விஷயத்துலையும் கண்டிப்பாக ஒரு இண்டிகேட்டர் நம்ம சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த என்ட்ரி மாடலுக்கு நம்ம ஒரு இண்டிகேட்டர் நம்ம சொல்ல போகிறோம், ஓகேங்களா. அது என்ன அப்படின்னு சொல்லிடலாம். எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது ட்ரெண்ட் லைன் 30-30 அப்படின்னு சொல்லி இருக்குது. நான் இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த இண்டிகேட்டரை ஆன் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போது இந்த இண்டிகேட்டருடைய ஆத்தர் நேம் இதில் குறிப்பிட்டிருக்கேன், ஓகேங்களா. லோன்சம் த ப்ளூ அப்படின்ற ஒரு ஆத்தர் நேம் அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. அப்போது இந்த இண்டிகேட்டர் நேம் பார்த்துக்கோங்க, ஆத்தரோட நேம் நம்ம கொடுத்துட்டோம், ஓகேங்களா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டர் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியும் இல்லையா. இப்போ முதல்ல சொல்லியிருந்தேன், ஒரு ஹையை உடைக்குது அப்படின்னா நிறையா அந்த கையை உடச்சி போகும்போது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இடத்துல ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு ஹை இருக்குது. இதில் எந்த ஹையை நம்ம என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறது சொல்லி கேட்கும்போது, இப்போ லாஸ்ட்டாக கிடச்ச ஒரு ஹையோ லாஸ்ட்டாக கிடச்ச ஒரு லோவையோ நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த இண்டிகேட்டர் என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லோ இருக்குது, ஓகேங்களா. அப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இதுதான் லாஸ்ட்டு லோ. அப்போ இதை பிரேக் பண்ணுதுன்னா திரும்ப ரீடெஸ்ட் ஆகும்போது நம்ம இதில் எங்கே என்ட்ரி பார்க்கலாம். அப்போது இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது. அப்போ கரண்ட் மார்க்கெட்டில் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஹை இது தான். இதை இம்பல்ஸை உடச்சிட்டு ரீடெஸ்ட் ஆகுதுன்னா இந்த ஹைக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். இவ்வளோ தான் மேட்ரு. எந்த ஹையை நம்ம சூஸ் பண்ண போகிறோம், எந்த லோவை சூஸ் பண்ண போகிறோம், அந்த லோக்கு திரும்ப ரீடெஸ்ட் ஆகி வரும் பொழுது நம்ம என்ட்ரி பார்க்குறோம். இதுதான் விஷயம், ஓகேங்களா. இப்போ 1 hourல இங்கே ஹை, இங்கே அதுவே டிஃபால்ட்டாக அது அந்த இண்டிகேட்டர் மென்ஷன் பண்ணியிருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு லைன் எடுக்கலாம். அப்போது ஓகேங்களா, எடுத்தாச்சு. இண்டிகேட்டர் குறிப்பிட்ட கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மூமெண்ட்டில் லாஸ்ட்டு, அதாவது ப்ரீவியஸாக கிடச்ச ஹையோடைய அந்த இடத்துல நம்ம லைன் வைக்கிறோம், ஓகேங்களா. இப்போ இந்த இண்டிகேட்டர் நம்ம எடுத்து விட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த கையை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அப்போ இதில் 1 hourல இந்த கையை எடுத்த அப்புறம் இது எப்படி நம்ம என்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா. அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த 1 hour டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம ஹையை உடச்சிட்டு போனதுக்கப்புறம் ரீட்ரேஸ்ட் நம்ம வெயிட் பண்ணுறோம். அப்போது இங்கே ஃபுல்லாகவே இந்த ரீட்ரேஸ்ட்டு இம்பல்ஸை உடச்சி இங்கே ஒரு ரீட்ரேஸ்ட்டு மாதிரி சீன் இருக்குது இல்லையா. இதை நம்ம ஸ்மார்ட் மணியில் ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம 5 minutesக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணும்போது
அதாவது ஹையை 1 ஹவர் ஹையை இங்கே தான் உடச்சிருக்குது. இங்கே உடச்சிட்டு நமக்கு வந்து ரீடெஸ்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு, திரும்ப ப்ராப்பராக உள்ளே வருது, மறுபடியும் உள்ளே வருது. ஓகேங்களா? உள்ளே வந்து இந்த ஹையை வந்து ஸ்வீப் பண்ணுது. ப்ரீவியஸாக கிடச்ச ஹையை ஸ்வீப் பண்ணியிருக்குது. அப்புறம் ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை ஸ்வீப் பண்ணிடுச்சு. அந்த ரீடெஸ்ட் கேண்டோடைய ஹையை சாக் வச்சிருச்சு. அப்போ ஸ்வீப்பு சாக்கு 2 நடந்திருக்குது. அப்போது அதை நம்ம நியூட்ரலாக நம்ம இங்கே எடுத்துடலாம். ஓகேங்களா? அதை நம்ம வந்து நியூட்ரலாக எடுத்துடலாம். அப்போது அதில் ப்ரீமியம் விசஸ் டிஸ்கவுண்ட்டு போட்டோம் அப்படின்னா அதில் வந்து 50% ரீடெஸ்ட்டாக இருக்குது இல்லையா? 50% ரீடெஸ்ட்டாக இருக்குது. அப்போ அந்த ரீடெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பொசிஷனை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி டார்கெட் வர்றதுங்கிறது நம்ம மேலே வந்து ஹையை பார்த்து நம்ம செட் பண்ணுவோம். 1 ஹவரில் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. 1 ஹவருடைய ஃபஸ்ட்டு ஹை இல்லையா? எங்கேருந்து வந்துச்சு? ஃபஸ்ட்டு இந்த ஹை தான் வந்திருக்குது. அப்போ இது ஃபஸ்ட்டு டிபியாக நமக்கு இங்கே ஆக்ட் ஆகுது. ஃபஸ்ட் டிபி போகும்போது எவ்வளோ டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு? 1:5 டார்கெட்டு. ஓகேங்களா? செகண்ட் ஹை வந்து இங்கே இருக்குது. இங்கேயும் நம்ம ஹோல்ட் பண்ணி டார்கெட் விடுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படின்னா 1:10. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து தேர்டு ஹை வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணுவோமான்னு தெரியாது. பட் பண்ணால் என்ன ஆகும்? 1:12. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பிரேக் அவுட்டு ட்ரேடர் வந்து நிறைய இடத்துல ஏமாறுறாங்க. அந்த பிரேக் அவுட் ட்ரேடர் வந்து ஏமாறாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்டு, ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அந்த ட்ரெண்ட் லைன் 30-30 அப்படின்ற இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் எந்த ஹையை சூஸ் பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் அது இம்பல்ஸை உடச்சிட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது 5 மினிட்ஸில் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணும்னு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அப்போது அதில் 50% ரீடெஸ்ட் ஆகும்போது அதில் என்ட்ரி நம்ம ப்ளேஸ் பண்ணி டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹைக்கு நீங்கள் செட் பண்ணாலும் ஓகே தான். 1:5 ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? நீங்கள் கூடுதலாக வர்றதுங்கிறது உங்களுடைய கட்ஸை பொறுத்து இருக்குது. செகண்டு ஹை வரைக்கும் டார்கெட் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு 1:10 வரைக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு கையிலே உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி கொஞ்சம் ஈக்குலிபிரியத்தில் அந்த என்ன சொல்கிறது பிரேக் ஈவன் மேலே நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டார்கெட்டை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இருக்காது, கம்மியாக இருக்கும். கம்மிங்கிறதே இருக்காது, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் கட்டான மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்குறோம். டைம் எவ்வளோ போயிருக்குது? ஓகே, இது 8 நிமிஷம் போயிடுச்சு. ஏன்னா இது இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதில் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா இதே என்ட்ரி மாடலில் உங்களுக்கு நான் இன்னொரு உதாரணம் கொடுக்க காத்திருக்கின்றேன். அது நீங்கள் கமெண்டில் சொன்னால் நான் அந்த என்ட்ரி நான் ரெடி பண்ணுவேன். அந்த என்ட்ரி எப்படி அந்த மூமெண்ட் போயிருக்குங்கிறத நான் திரும்ப வீடியோவை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால் தான் நம்ம வந்து அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியும். இதே ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா உங்களுக்கு டவுட் இருக்கும், இதே மாதிரி எப்படி மூவ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு உதாரணத்தை நான் வீடியோவை எடுத்து போடுறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.